வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிஎன்பிஎஸ்சி மென்டல் அபிலிட்டி ஆப்டிடியூடில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஃப்ரம் 2017 டு 2020 வரைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 134 கொஸ்டின் இருக்குது. எந்தெந்த இயரில் எவ்வளோ இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கீழே இருக்கிறதுல பேஜ் நம்பர் 2ல் நான் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா, நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. மென்டல் எபிலிட்டி எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸு, அடுத்தது அந்த புக் பேக் ப்ளஸ் எக்ஸாம்பிள் பிடிஎஃப், நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இனஃப் ஃபார் ஆல் டாபிக்ஸ். எல்லா டாப்பிக்கும் இது மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கவர் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிளிஃபிகேஷன். அதை தவிர்த்து ப்ராபபிலிட்டிலேருந்து கொஸ்டின் வருது. ப்ராபபிலிட்டிக்கும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ப்ராஃபிட் லாஸ், அது மாதிரி என்னென்ன மிஸ்சலேனியஸில் வருதோ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரேஞ்ச், மோட், அதில் எதெல்லாம் கொஸ்டின் வருது இல்லையா, அதுவும் நம்ம பண்ணுறோம். ஈவன் ரீசனிங் கூட நம்ம புக் பேக் தவிர்த்து மீது ரெண்டுத்தையும் பண்ணிட்டோம். தெரியாங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில் நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணல, சிலது மட்டும் சால்வ் பண்ணுறேன். சரியா, இதான் 2019 2020 வரைக்கும் இருக்கிற அனாலிசிஸ் எக்ஸாம் வைஸ் நான் போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 கொஸ்டின்ஸ் வரும் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து. சரியா, குரூப் 4 குரூப் 1ல் போன வாட்டி நிறையா வந்துருச்சு. கிளி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து கொஸ்டின் வந்தாலும் ஜாலி தான், ஈஸியாக போட்டுடலாம். ஜெயிலர் இந்த வாட்டி 2021 இதெல்லாம் இருக்குது. இது டிஓ ஜெயிலர் எல்லாமே இருக்குது. சரி, அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், இந்த சபார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் மட்டும் என்னன்னு தெரியல, பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. பட் ஷுவராக 2 கொஸ்டின் வந்துடும். சரி, நீங்கள் பாருங்கள், எல்லா கொஸ்டினும் நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, சில கொஸ்டின் மட்டும் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கிளாஸில் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், அந்த 10 மாடல் தாங்க, இதை தவிர்த்து எதுவும் வர போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்களோட வேலை தான். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். நான் அந்த புக் பேக் அண்ட் எக்ஸாம்பிளில் ஒரு இதை ஹைலைட் பண்ணி சொன்னேன். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 225 and 430 பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இது நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு தேவையே இல்லை. ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு என்ன தேவை? ஆன்சர் தான் தேவை. அங்கே ஓஎம்ஆரில் நம்ம சீனு ஆப்ஷன் பண்ணால் போதும், நமக்கு மார்க் கிடச்சிரும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லி ஸ்டெப் எழுதிட்டு இருக்காதிங்க, புரியுதா? பட் இஃப் தே ஆஸ்க் திஸ் இன் மீன்ஸ், அப்போ நம்ம ஸ்டெப் எழுதி ஆகணும். அந்த அது எப்படியா இருக்கணும்? தட் ஷுட் பி ப்ரைம் ஃபேக்டரேஷன் மெத்தடில் இருக்கணும். புரிச்சா? அதை நான் ஹைலைட் பண்ணி சொன்னேன். பட் இங்கே இது தேவையில்லை. நம்ம எப்பவும் ஹெச்சிஎஃப்க்கு ஷார்ட்கட் வச்சுருக்கோம். என்னது? இந்த டிவிஷன் மெத்தட் போட்டால் நமக்கு கிடச்சிரும். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நமக்கு பார்த்தா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இன்வால்வே ஆகல. கொஸ்டினில் அப்படி வார்த்தைகளே இருக்காது. எல்சிஎம்மோ ஹெச்சிஎஃப்ஓ ஜிசிடியோ எதுவுமே கிடையாது. பட் இங்கே பாருங்கள், ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 200 and 300 விச் ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 6, 8 and 9. பட் இதை வந்து எல்சிஎம்மை வச்சு நம்ம இது பண்ணலாம். எப்படின்னா, எல்சிஎம் ஃபார் 6, 8, 9 முதல்ல கண்டுபிடிக்கணும். 72 வந்துடும். ஸோ 70வோட மல்டிப்ளிகேஷனுக்கு வரிசையாக எழுத வேண்டியதான். 1 into 72 72, 2 into 72 144, 3 into 72. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் 200லேருந்து 300க்குள்ளே இருக்குது. ஸோ 2 நம்பர் தான் கரெக்டு. இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். சரியா?
இந்த அதான் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 மாடல் நான் அதில் நடத்திருக்கேன். டேபிள் போட்டு அதில் கீழே இருக்க ஹெச்சிஎஃப்பை மட்டும் நம்ம காமிச்சிருக்கோம். சரியா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த டிவைட்ஸ் டிவைடிங் இதை வச்சு தான் நம்ம வந்து இது வந்து எல்சிஎம்மாக ஹெச்சிஎஃபாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். கிளாஸில் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. இன் டெப்த் இங்கே வேணாம், அது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். சரியா? ஏன்னா அதை மொத்தமாக நான் போட்டு ஒரே பேஜில் மேலே எல்சிஎம், கீழே ஹெச்சிஎஃப் 3 மாடல், மேலே எல்சிஎஃப் 2 மாடல்னு சொல்லி நடத்திருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. வேணாம். இது மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த டிசிமல் வச்சு இருக்கிறப்ப. சரியா? இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, 0.15 into 100 என்னது, we will get 15. அதே மாதிரி 0.75 into 100 we will get 75. 0.6 into 10 போட்டுட்டாங்க எல்லாரும். ஸோ இட் வில் கெட் 6 அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இதுவும் 100 தான் வரும். ஸோ இட் வில் பிகம் 60. இதுக்கு இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதையும் டிவைடட் பை 100 போல் பண்ணணும். புரியுதா? இந்த டிவிஷன் மெத்தட் தான். முதல்ல 15யும் 16யும் எடுத்துக்கிட்டேன். 4 15s are 60. அடுத்து 75யும் 15யும் 5 15s are 75. So 75 is the HCF. Sorry, 15 is the HCF. ஸோ இப்போ 15 எடுத்து அப்படியே எழுதிடக்கூடாது. இப்போ இதை டிவைட் பண்ணி 100ஆல் 0.15. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்பிள் தான், பட் ஷுட் பி கேர்ஃபுல். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 200க்கும் 300க்கும் இடையில இந்த நம்பர் எல்லாம் எப்போ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டினும் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஜிசிடி எதுவுமே கொடுக்கல. பட் இட் ஆல்சோ இதுவும் வந்து எல்சிஎம் கூட ரிலேட்டட் உள்ளது தான். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits. 4 டிஜிட்டில் கிரேட்டர் நம்பர் என்ன? ட்ரிபிள் தான். ஏன்னா இது கூட 1 சேர்த்தா என்ன ஆகிடும்? அது 10,000 ஆகிடும். ஸோ அது 5 டிஜிட்டாக மாறிடும். இந்த 9999 தான். ஸோ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 15, 21, 17 அதான். எல்சிஎம் எடுங்க, 945 வரும். சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 999 டிவைடட் பை 4
945 பண்ணிங்கன்னா 549 ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ ரெக்வயர்ட் நம்பர் என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளி அந்த 29லேருந்து அந்த 549 ரிமைண்டர் கழிச்சிங்கன்னா அதான் ஆன்சர். சரிங்க, இப்போ வந்து நான் சில சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கிளாஸு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்ற நம்பிக்கையில். அது சுருக்கமாக சொல்லணும்னா அதில் நான் சில இதை ஹைலைட் பண்ணலை. ஸோ அதெல்லாம் இங்கே ஹைலைட் பண்ணிட்டேன், அந்த டிவிசிபிள் அதெல்லாம். சரியா, நீங்கள் வந்து அதான் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள், கிளாஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் அந்த பிடிஎஃப், நெக்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதை பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து என்னென்ன கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் மற்ற டாபிக்ஸ் டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ரீசனிங்கோடு சேர்த்து. சரியா, அதே மாதிரி நான் இந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்ன, குரூப் 2க்கு முன்னாடி 14 எக்ஸாம் இருக்குது. ஸோ குரூப் 2க்கு முன்னாடி நான் போடுற பிடிஎஃப் அந்த கொஷின்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி அக்டோபரில் நடக்க போகிற குரூப்புக்கு முன்னாடி 30 பரீட்சை இருக்குது. அப்படின்னா எவ்வளோ, 30 × 25 கொஸ்டின் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 750 கொஸ்டின் இருக்குது. அதில் எல்சிஎம்லேருந்தே எப்படியும் 200 கொஸ்டினாவது இருக்கும், சார் 150 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். எனிவே நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா, பாருங்கள். We will meet in next class.